ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லான மார்னிங். நைட்டெல்லாம் வந்து சூப்பராக ஸ்னோஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேன் கட்டை மேலே கொட்டும்போது எத்தனை இன்ச் கொட்டியிருக்குன்றது நமக்கு சூப்பராக தெரியும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் ஸ்னோ. அங்கே பாருங்கள், எய்த்தாப்பில் ஸ்னோ இன்னுமே பேஞ்சிட்டு தான் இருக்குது. விளையாட ஆரம்பித்தாச்சு. எவ்வளோ டெப்த்துக்கு வந்து ஸ்னோ கொட்டியிருக்கு பாருங்கள். இது வந்து சும்மா சின்ன சர்க்கிள் தான். இது வந்து ஸ்லெட் போர்டு. நீங்கள் நம்மளோட போன வருஷம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஹில்லிருந்து ஸ்லெட்டிங் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இதை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்லோப் இருக்குது. அதில் வந்து ஸ்லெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் ஸ்னோ வந்து எப்படி பேஞ்சிட்டே இருக்கு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அடுத்து ஸ்னோவில் நம்ம ஒரு ஸ்னோ ஏஞ்சல் பண்ண போகிறோம். இப்படி ஃபுல்லாக ஸ்னோ ஜாக்கெட், ஸ்னோ பேண்ட் எல்லாம் போட்டிருக்கும் போது தான் நம்மளால் இந்த ஸ்னோ ஏஞ்சல் பண்ண முடியும். பாருங்க, எந்திரிச்சோடனே ஒரு சூப்பர் கியூட்டான ஸ்னோ ஏஞ்சல் வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல. இப்போ டெம்பரேச்சர் ரொம்பவே மைனஸ்க்கு போயிட்டுருக்கு. -18, -19 அந்த மாதிரி இருக்குது. மேலே இந்த கட்டர்லேருந்து ரெயின் வாட்டர் இல்லைன்னா இந்த ஸ்னோ உருகி வரும்போது டெம்பரேச்சர் மைனஸில் போகும்போது உருகி வெளியில் வர தண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இந்த தண்ணி எப்படி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதோட ஆக்ஷனில் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. வெதர் சூப்பராக இருக்குது. ஆனால் விளையாண்டுட்டு வந்து நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால இன்ஸ்டன்ட் பாட்டில் இன்றைக்கி ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ இது வந்து 6 குவார்ட்ஸ் இருக்கிற இன்ஸ்டன்ட் பாட். இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சாட்டே மோடில் போட்டுக்கிறேன். சாட்டே மோடில் போடுறது வந்து நம்ம பேனை சூடு பண்ணுற மாதிரி தான். இப்போ 3 டம்ளருக்கு நான் வந்து ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால முதல்ல நம்ம எண்ணெயை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறமேட்டு எண்ணெய் லேசாக சூடாகட்டும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான நெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீதம் 3 கப்புக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் இதில் நெய் சேர்த்துக்கலாம். சூடாக இருந்ததுனால நெய்யும் சீக்கிரமாகவே இலகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பிரியாணி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மைல்டாக தான் சேர்த்துருக்கேன். இந்த எல்லாமே சேருங்க. ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு ப்ரான் பிரியாணின்றதுனால நமக்கு ரொம்ப அதிகமாக இதெல்லாம் தேவைப்படாது. கம்மியாக இருந்தாலே போதும். இப்போ அடுத்து 3 உலக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 நல்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு நமக்கு மூடி இருக்கும் இல்லையா, அந்த லிட்டு போட்டு கொஞ்சம் லூஸாகவே வந்து இதை மூடி வச்சிடலாம். இப்படி நம்ம மூடி வச்சு வதக்கும் போது வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்யும்போது ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்க்கணும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு விழுது சீக்கிரமாக அந்த பேஸில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போயே இஞ்சி பூண்டு விழுது ஒட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்து இந்த இன்க்ரீடியன்ஸை குக் பண்ணும்போதோ இல்லை நம்ம அதை ஆட்டோ மோடில் போடும்போதோ பர்ன் எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து 3 உலக்குக்கு 3 தக்காளி நல்லா பொடியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 3 பச்சை மிளகாய் முழுசாகவே இதில் சேர்த்துருக்கேன். இதை நான் வந்து கீரல் போடலை, உடைக்கலை. இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளியோடைய ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 15 பல்லு பூண்டு, 6 இன்ச்சு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 புதினா இலை, அதுக்கப்புறமேட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். இது வந்து இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா, இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு மட்டுமான உப்பு. இப்போ இதை நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் சமைக்கும் போது அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படியே வந்து லேசாக அடி பிடிச்சிருச்சு இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி இதை வந்து கிளறி விட்டுருங்க. தேவைப்படும் போது அந்த சாட்டே மோடை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். சாட்டே மோடு கண்டினியூஸாக ஆன்லேயே தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இன்ஸ்டன்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூடு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த நம்மளுடைய ப்ரான்ஸை இதில் சேர்க்க போகிறோம். ப்ரான்ஸை கழுவும் போதே பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவுங்க. அப்போ அந்த ப்ரான்ஸுடைய வாடையே இருக்காது. 3 டம்ளர்ன்றதுனால நான் 3 கைக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து இதில் ப்ரான்ஸை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நம்மளுடைய மசாலாவோட பெரட்டி கொடுத்துருங்க. ப்ரான்ஸ் பொதுவாகவே வந்து தண்ணி விடுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது இல்லையா, அதனால வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அப்போ வந்து கொஞ்சம் இந்த ப்ரான்ஸ் குக்காக நமக்கு எவ்வளோ தண்ணி விடுது, இந்த மசாலா வந்து எவ்வளோ தண்ணி ஆகுதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் புதினா கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஹை ஹீட் இருக்கும்போது நான் புதினா கொத்தமல்லியும் சேர்க்கலை. ஸோ இப்போ ஓரளவுக்கு ப்ரான்ஸ் வந்து நம்ம மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம புதினா கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரான்ஸ் பாருங்கள் குக்காக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் நல்ல கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3 டம்ளர் அரிசின்றதுனால நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். என்னோடது ஒன்றும் அரை டீஸ்பூன் அளவு தான், அதனால தான் வந்து 6 × அரை டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய சாட்டே மோடை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்து அரிசி சேர்க்கும் போது என்னோடய அரிசி அடியில் போய் உடனே ஒட்ட ஆரம்பிக்காது. அதே நேரத்தில் ப்ரான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய தண்ணியை விட்டுருச்சு. ஸோ கிரேவி நமக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இப்போது முதல்ல நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை ஃபஸ்ட்டு கிரேவியில் சேர்க்கறதுனால நம்ம ஏற்கனவே பிரியாணி டிப்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், நம்ம பிரியாணி இன்னும் நல்லா உதிரியாக வரும். இப்போ அரிசி இன்ஸ்டன்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் ஊற வைக்கவே தேவையே இல்லைங்க. நல்லா அலசிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஸ்ட்ரெயின் பண்ண அரிசியை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்ல மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் கூட என்னோடய சாட்டே மோட் வந்து ஆஃபில் தான் இருக்குது. அந்த கிரேவி வந்து இருக்கிற சூடில் தான் வந்து நான் வந்து அரிசியோட மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். பாஸ்மதிக்கு 3 × 1.25, ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். 2 டம்ளர் சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரிசியும் இந்த கிரேவி தண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஏற்கனவே நம்ம பிரியாணி டிப்ஸ் வீடியோவில் பார்த்தது தான், இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தண்ணி அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேயே நம்ம தண்ணி போதுமா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது சூப்பரான அளவு, இப்படி தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த லெவலில் இருக்கிறதே கரெக்டான அளவு. அடியில் ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி எந்த ஒரு அடி பிடிக்கிறதும் இல்லாமல் க்ளீனாக இதை நம்ம செட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நான் இப்போ வெறும் 2 டம்ளர் தான் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து இது மேலே கொஞ்சமாக வந்து நம்ம புதினா இலைகளை தூவி விட்டு இதை நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம பிரியாணியை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது வந்து எலுமிச்சை சாறு. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் நல்ல உதிரியாக வரணும். இதில் நான் வந்து தயிர் சேர்க்கல, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எலுமிச்சை சாறை சேர்த்துருக்கேன். நல்லா அதையும் வந்து நம்மளுடைய சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளவே தான். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம்.
இப்போ இது வந்து நம்ம மூடி போடும்போது கண்டிப்பாக வந்து வென்டிங் பொசிஷனில் இல்லாமல் நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறமேட்டு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக ரைஸ் மோடில் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த ரைஸ் மோட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லோ ப்ரெஷர் 12 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஆட்டோ மோடு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு தானாக வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டுருக்கு. உள்ளே பாருங்கள், நல்ல ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரெஷர் நல்லா பில்ட் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த உள்ளே இருக்கிறது வந்து நல்லா வெளியில் வந்துருச்சு, பாப்அப் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நமக்கு 12 மினிட்ஸ் அதுவே செட் பண்ணிக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0 ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமேட்டும் நேச்சுரல் ரிலீஸில் அப்படியே விட்டுருங்க. எனக்கு 21 நிமிஷம் ஆச்சு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை கிளறி விடும்போதே நமக்கு தெரியும் எப்படி பலபலன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம தண்ணி ஊற்றுறது தான், நம்ம ஒரு டம்ளருக்கு இவ்வளோன்னு ஊற்றுறத விட நம்ம தண்ணி ஊற்றதுக்கு அப்புறமேட்டு அரிசி, நம்மளுடைய கறி, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஷியோ பார்த்துக்கோங்க. நம்ம கண்ணில் பார்க்கும் போதே தெரியும் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. லைட்டாக ஒரு லேயர் மட்டும் நம்மளுடைய அரிசிக்கு மேலே தண்ணி இருக்கணும். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியான சூப்பரான ப்ரான் பிரியாணி சட்டுன்னு இன்ஸ்டன்ட் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் பாட் எல்லாமே வந்து 1 பாட் குக்கிங் மாதிரி தான். ஸோ ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் நம்ம ஆட்டோ மோட் போடுறதுனால நம்ம பக்கத்துலேருந்து தம் போடணுன்ற அவசியமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடையில் சாப்பிடும்போது கூட ப்ரான் பிரியாணியில் ப்ரான்ஸ் அங்கே இங்கே தான் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணி பார்க்கும்போது நம்ம நிறைய ப்ரான்ஸு நல்ல பொலன்னு சூப்பராக பாஸ்மதி ரைஸில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக ப்ரான் பிரியாணி வீட்லேயே செஞ்சு ஜமாச்சிடுங்க. ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.